Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல்லோட 19வது மேட்ச். ஸோ 19வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும். இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் குபேரோ ஃபேண்டஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் நம்ம சேனல் நேம் தமிழ் பெல். ஸோ நம்ம தமிழ் பெல் அப்படிங்கிற இன்வைட் கோட போட்டு ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம கீழே வந்துருவீங்க. ஸோ இதுல உள்ள ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஃப்ரீ டெபாசிட். ஸோ நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட் மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா 78,000 அப்படிங்கிறது டெபாசிட் வேலட்ல ஆட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய அந்த 22,000 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா கேஷ்னு அதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதுல வந்து ஆட் ஆயிரும். ஸோ 1 லட்சமும் அப்படியே வந்து ஆட் ஆயிடும். ஸோ ரொம்பவே சூப்பர். நீங்க வந்து இப்போ டெபாசிட் பண்ண போறப்ப 78,000 தான் மேல காட்டும். கீழே ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி போட்டு 22,000 காட்டும். ஸோ அதை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்ல. அந்த 22,000 எக்ஸ்ட்ரா கேஷ் அப்படிங்கிற அந்த வேலட்ல இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல வந்துடும். அதையும் நீங்க ஃபுல்லாவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல உள்ள ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, டீம்ஸ் போட தேவையில்ல. அதாவது ஒரு 11 பேர்த்த பிக் பண்ணி அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு நீங்க ரொம்ப குழப்ப தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி உங்களால நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஆப் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ சிஎஸ்கேக்கும் ஏதாவது ஒரு டீமுக்கு மேட்ச் வச்சுக்கோமே, அதை டச் பண்ணீங்க அப்படின்னா மேல கிளாசிக், டியோ, குயின்டோன் மேல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கிளாசிக் அப்படிங்கிறது நார்மல் ஃபேண்டசி. நீங்க நார்மலா 11 பேர்த்த பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ற அந்த ஆப்ஷன். அதுக்கு பக்கத்துல டியோ அப்படிங்கிறது ஒரு 5 பிளேயர் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஒரு பிளேயரை சூஸ் பண்ண போறோம். மீதி இருக்க 4 பிளேயர்ல இருந்து உங்களோட ஆப்பனன்ட் நீங்க யாரை பிக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்க 4 பேர்ல இருந்து ஒரு பிளேயர் அவங்களுக்கு எகென்ஸ்டா கட்டுவார். ஸோ பிளேயர் பேட்டில் சொல்லுவாங்க இது. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரே ஒரு பிளேயரை மட்டும் சூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் டியோ. ஸோ அந்த டியோலயே இப்போ டியோ ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டியோ ப்ரோ, இந்த டியோ ஆப்ஷன்ஸ்ல நார்மல் அப்படிங்கிறது நார்மலா நான் சொன்னது அந்த 5 பிளேயர் மட்டும் இருக்கிறது. அதுலயே பாத்தீங்கன்னா டியோ ப்ரோ பக்கத்துல இருக்கும். அதை டச் பண்ணீங்கன்னா 2 செட்டு பிளேயர்ஸ் உங்களுக்கு தெரிவாங்க. அதாவது செட் 1ல ஒரு 5 பிளேயர், செட் 2ல ஒரு 5 பிளேயர் இப்படி இருப்பாங்க. இதுல இருந்து என்ன கான்செப்ட்னா, நீங்க இப்ப செட் 1ல ரோஹித் சர்மா, செட் 2ல டிராவிஸ், இந்த 2 பேர்த்தையும் நீங்க வந்து பிக் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த 2 பேர்த்துல இருந்து அதே மாதிரி உங்களோட ஆப்பனன்ட் பேட் கமின்ஸையும் டிராவிஸ் செட்டையும் பிக் பண்றாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா, புவனேஸ்வர் குமார், இப்படி மாத்தி செட்டா நீங்க பிரிச்சுக்கோங்க. 2 பிளேயர் நீங்க பிக் பண்ணிருக்க 2 பிளேயர் அதிகப்படியான பாயிண்ட்ஸ் எடுத்தாங்கன்னா நீங்க வின். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் இதுல இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 6 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ ஜெய்ப்பூர் பிச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிச் ரிப்போர்ட் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 175ல இருந்து 180+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சூப்பரான ஒரு பிச்சுன்னு சொல்லலாம். இங்க சேஸ் பண்ற டீம் தான் மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு 170+ ரன் போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் தாங்க மோஸ்ட் ஆஃப் வின்னிங் ரேஷியோ வச்சிருக்காங்க. அதாவது ஸ்கோரிங் பிலோ ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 165க்கு கீழே அடிச்ச மேட்சஸ் எல்லாத்துலயுமே சேஸ் பண்ற டீம் வின் பண்ணிருக்காங்க. கரெக்டா இந்த 170 ரன்க்கு மேல அடிச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. அந்த இனிஷியல் ஸ்விங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே டர்ன் கிடைக்குது. ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸும் வந்து இங்க எடுக்கிறாங்க. ஆவரேஜான ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 160 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. ஸோ லைக் ஒரு 170+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இங்க ரொம்பவே அதிகம். இங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 20 பேட்சிங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணது வந்து 34 மேட்ச். நான் சொன்ன மாதிரி அந்த 160 அதுக்கு குறைவாகவும் அடிக்கப்பட்ட மேட்சஸ் எல்லாத்துலயுமே சேஸ் பண்ற டீம் தாங்க வின் பண்ணிருக்காங்க. அந்த 170 171க்கு மேல அடிச்ச மேட்சஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிகப்படியான வின்னிங் ரேஷியோ வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க தான் வந்து இங்க வச்சிருக்காங்க. ஹெட் ரெக்கார்ட் சொல்லி பார்த்தோம்னா 30 மேட்ச் வரைக்கும் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஆர்சிபி தாங்க கொஞ்சம் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆர்சிபி தான் 15 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வெறும் 12 மேட்ச் மட்டும் தான் இங்க வின் பண்ணிருக்காங்க ஹெட்ல. இப்போ 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ஃபேப் டு பிளெசிஸ் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ரஜித் படிடார், கிளைன் மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக், ரேஸ் டேப்லி, மைண்ட் தாகர், முகமது சிராஜ், யாஸ் தயால், மகிபோல் லாம்லோர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியோட ஒரு 12. ஸோ இதுல மகிபோல் லாம்லோரை வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துறாங்க.
ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட 3 மேட்ச்லுமே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெய்ஸ்வால் அண்ட் ஜாஸ் பட்லர் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அடுத்ததான் சஞ்சு சாம்சன் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், துருவ் ஜூரல், ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் பவுல்ட், ஆவேஸ் கான், யசுந்தர் சஹல், நாண்டே பர்கர். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சுபம் துபே வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா லாஸ்ட் மேட்ச் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. சந்தீப் சர்மாவுக்கு சின்ன ஒரு இன்ஜுரி இருந்ததுனால நாண்டே பர்கர் டைரக்டாவே அவர் பிளேயிங்குள்ளே வந்துடுறாரு. சுபம் துபே வந்து பேட்ஸ்மேனா வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ பர்சன்டேஜ் வைஸா நம்ம யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவராலா யாருக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன்ஸ்ல கேமரான் கிரீன், கிளைன் மேக்ஸ்வெல் 2 பேருக்கு வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் தாங்க போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த டீம் லாஸ்ட் மேட்ச் அவர் 4 ஓவர் போல் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த மேட்ச் 4 ஓவர் போல் பண்ணுவார் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது, கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கிறத வச்சுதான் அவருக்கான பவுலிங் ஆப்ஷன்ஸ் சூஸ் ஆகும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்போனன்ட் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் மேக்ஸ்வெலுக்கு இருக்கும். இந்த மேட்ச் மேக்ஸ்வெலுக்கு மினிமம் 2 ஓவர் தாங்க, மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் அவர் போல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ அப்படி பாக்குறப்ப கேமரான் கிரீன் தாங்க கொஞ்சம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா யாஸ் தயல், முகமது சிராஜ், ரேஸ் டாப்லி, மைன் தகர் இப்படி 4 ப்ராப்பர் பவுலரோட தான் போறாங்க அவங்க. அப்படிங்கிறப்போ 5வது பவுலிங் ஆப்ஷனுக்கு கிளைன் மேக்ஸ்வெலும் கேமரான் கிரீன் 2 பேரும் தான். ஸோ அதுல அதிகப்படியான ஓவர் போடுவதற்கான வாய்ப்பு இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கேமரான் கிரீனுக்கு தாங்க இருக்கு. ஸோ அப்ப அவரோட ஃபேண்டசி வேல்யூ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. அனுஜ் ராவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக். என்ன காரணம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் இவங்க எல்லாருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால நிறைய பேர் பர்சன்டேஜ் அவங்க அதிகமா பிக் பண்ணிருப்பாங்க. அனுஜ் ராவத் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் இருப்பார். விக்கெட் கீப்பர் பண்றாரு, கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், தென் பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 20+ ரன் அடிச்சிருவாரு. ஒரு பிக் டிஃபரன்ஷியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா வந்து அனுஜ் ராவத் நீங்க கண்டிப்பா இந்த மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ரேஸ் டாப்லி தாங்க. டெத் ஓவர்ல பர்டிகுலர் அந்த 20வது ஓவர் அவர் பால் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல ஃபேப் டு பிளேசஸ், விராட் கோலி இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். 2 பேர்த்துக்கிட்டதும் நம்ம ஒரு 30+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இதுல எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளது யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி தாங்க. என்ன காரணம் அப்படின்னா விராட் கோலி கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்ப எல்லாமே அவர் அந்த 30 yard சர்க்கிள்குள்ளேயே தான் மோஸ்ட் ஆஃப் ஃபீல்டிங் அவர் அவருக்கு வந்து அவர் வச்சிருந்திருப்பாரு. ஃபேப் டு பிளேசஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே லாங்ல தான் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஃபேப் டு பிளேசஸ் தான் கேப்டன்ஷிப் பண்றதுனால ஃபேப் டு பிளேசஸோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே இந்த 30 yard சர்க்கிள்குள்ளேயே தாங்க இருக்கு. விராட் கோலி தான் அந்த லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் பண்றாரு. ஸோ 2 பேருமே ஒரே மாதிரி கேட்டகரியில ஒரே மாதிரி ரன்ஸ் அடிப்பதற்கான ஒரு 30+ ரன் அடிப்பதற்கான வாய்ப்பு, அதுல ஸ்லைட்லி ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வந்து விராட் கோலிக்கு இருக்கு. ஸோ இப்போ ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபேப் டு பிளேசஸ், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன் இந்த 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல விராட் கோலி ஆர் ஃபேப் டு பிளேசஸ் 2 பேர்த்த வந்து யாராவது ஒருத்தவங்க கிராண்ட் லீக்ஸ்ல மிஸ் பண்ணிட்டு நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன் 2 பேருக்குமே இந்த டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பவுலும் பண்ணுவாங்க, பேட்டிங் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரேஸ் டாப்லி ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. முகமது சிராஜ் செகண்டா பால் பண்ண போறாருன்னா அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க. தென் அனுஜ் ராவத் விக்கெட் கீப்பர் பண்றாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க அனுஜ் ராவத்தை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவர் இந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக். ஸோ அவரை பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசி ஆகணும். விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே அவர் வந்து நல்ல கான்ட்ரிபியூட், எல்லா மேட்சுமே 40+ ரன்ஸ் அந்த மாதிரி ஆடி இருக்காரு. ஸோ நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், கரண்ட்ல செம்ம ஃபார்ம். இந்த ஐபிஎல்ல மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்லும் சரி, இந்தியா ஏக்காக ஆடினப்பையும் சரி, அவர் இந்தியா ஏக்காக ஆடினப்ப பவுல் கூட எல்லாம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி கரண்ட்ல கண்டினியூவா செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவருக்கு இருக்கிற மைனஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ், குவாலிட்டி ஸ்பின்னர் கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காரு. அது ஒண்ணு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட வீக்கா இருக்காரு. அந்த குவாலிட்டி ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா ஆர்சிபில இல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஆனா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில ரேஸ் டாப்லி வெஸ் ரியான் பராக் அவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்கலாம். பட் ரியான் பராக் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷனுங்க. பர்சன்டேஜ் அதிகமா இருக்காரு. வெறும் 20+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு கம்மியா அடிச்சுட்டா மட்டும்தான் ஒரு ஃபேண்டசி டீம்ல வர முடியாது. ஸோ ரியான் பராக் ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிப்பார். லாங் ஆஃப்ல அவர் தாங்க ஃபீல்டிங் இருக்காரு. ஸோ அவர் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒரு கட்டத்தில் அதாவது லாஸ்ட் சீசன் வரைக்குமே அவர் ஃபீல்டிங்காக மட்டுமே டீமுக்குள்ள வச்சிருந்த டீம் தான் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ். இப்போ ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி ஆடிட்டு இருக்காரு. பேட்டிங்ல ஒரு 20+ ரன் அடிச்சுட்டா ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்தாலும் அதுக்கு கம்மியா அடிப்பதற்கான வாய்ப்பு தான் மேபி இந்த மேட்ச் இருக்கிற மாதிரி தோணுது. ஜெய்ஸ்வால் இந்த சீசன் ஃபுல்லாவே அவர் வந்து பெரிய ஸ்கோர்னு எதுவுமே வரல. இந்த மேட்ச் அவரோட பேட்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு 30+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் கிராண்ட் லீக்ல
அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்ல ஒரு கேப்டன் ஆப்ஷனா கூட ட்ரை பண்ணி பாருங்க. மேபி இந்த மேட்ச் வந்து அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இது வந்து நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சு. ஸோ மேபி ஜெய்ஸ்வால் இருந்து நம்ம ஒரு 30ல இருந்து 50+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் டீம் இந்த சீசன்ல இன்னும் பெருசா ரன்ஸ் வரல. சாலிடான பிளேயர், எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லாதது மிகப்பெரிய மைனஸ். ஏன்னா விக்கெட் கீப்பர் வந்து சஞ்சு சாம்சன் தான் பண்றாரு. சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பேட் மேட்சை தவிர வேற எந்த மேட்சுமே அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆனா அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. ரீசன் பாத்தீங்கன்னா வெறும் 20+ ரன் அடிச்சிட்டாருனா கூட விக்கெட் கீப்பர்ல கேட்சஸ் ஸ்டெம்பி ரன் அவுட்ல ஒரு 41 பாயிண்ட்ஸ்ல அவர் உள்ள வந்துடுறாரு. ஸோ ஜாஸ் பட்லர் அவர் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டிங் பொசிஷன்ல லாங்ல இருக்கிறதுனால ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிப்பதற்கான வாய்ப்பு. தென் பேட்டிங்ல வந்து குயிக்கா ஆடிடுவாரு. ஒரே ஒரு ட்ரபிள், ஒரே ஒரு மைனஸ் அவருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ரீஸ் டாப்லி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்டர் ஸ்லைட்லி வீக்கா இருக்காரு. ஸோ அது ஒண்ணுதான் அவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட். அதை கடந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட பேட்ல இருந்து நம்ம 50+ ரன்ஸ் வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரான் ஹெட்மயரோட டவுன் கொஞ்சம் கீழே வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர்ஸ் சுபம் தூபே, ஜோரோ எல்லாம் ஆட வச்சிருவாங்க. ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும் பிஞ்ச் ஹிட்டரா பயன்படுத்துறாங்க. கடைசி 5 ஓவர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல தான் அவரை பயன்படுத்துறாங்க. சிம்ரான் ஹெட்மயரை நம்ம எந்த மாதிரி டீம்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா RCBக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடா தோத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீம்ல நீங்க போட்டீங்கன்னா அதுல ஹெட்மயரை ட்ரை பண்ணுங்க. நியூட்ரலா போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. ஸோ எல்லாத்தோட பார்வையுமே ரியான் பராக் மேலதான் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 20ல இருந்து ஒரு 22 ரன்னுக்குள்ள அடிச்சுட்டாருன்னா ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. அதுக்கு கீழே அடிச்சுட்டாருன்னா கண்டிப்பா வரவே மாட்டாரு. இந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எல்லாம் சேர்த்துமே நான் சொல்றேன். எனக்கு என்னமோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஏர்லியரா ஒரு அவுட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ரேஸ் டாப்லிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன்ஸை வச்சுதான் வேற எந்த பவுலர் டீமும் அவருக்கு பெருசா பேட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ரேஸ் டாப்லிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட், ஹாவேஸ் கான், யஸ்வந்தர் சகல், நன்றே பகர் 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போறாங்க. ஸோ அது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் ஆன்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது மைனஸ். ஏன்னா இது வரைக்கும் சந்தீப் சர்மா இருந்தாரு, நன்றே பர்கர் உள்ள 6 பவுலிங் ஆப்ஷனோட போனாங்க. இப்போ யார் ஓவர்ல அடி விழுந்தாலும் அவங்க அந்த 4 ஓவரை கம்ப்ளீட்டா பவுல் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வராங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் யஸ்வந்தர் சகலும். ஸோ யஸ்வந்தர் சகல் 6 பவுலிங் ஆப்ஷனோட போகிறப்ப ஒரு 3 ஓவரோட அவருக்கு நிறுத்திட்டாங்க. இப்போ ப்ராப்பரா 5 மெயின் பவுலரோட போறதுனால யஸ்வந்தர் சகல் 4 ஓவருமே வந்து கம்ப்ளீட்டா பவுல் பண்ணிடுவாரு. அதுலயும் செகண்டா பவுல் பண்ணாரு அப்படின்னா அவரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா இருப்பாரு. யஸ்வந்தர் சகல் ஃபர்ஸ்டா பவுல் பண்றதை கம்பேர் பண்றப்போ செகண்டா பவுல் பண்றப்போ 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து யஸ்வந்தர் சகலுக்கு இருக்கும். அதுவே ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா மினிமம் 1 விக்கெட்டுக்கும் எடுப்பாரு. டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா உடனே ரவிச்சந்திரன் அஸ்வின் நீ கொஞ்சம் மேல அடுப்பான்னு சொல்லி மேல அனுப்பிச்சிருவாங்க. அவரும் வந்து மினிமம் ஒரு 20+ ரன் வரைக்கும் அடிச்சிருவாரு. பேட்டிங்லும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கு. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். யஸ்வந்தர் சகல் செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்டா பால் பண்றப்போ ஒரு விக்கெட் எடுப்பாங்க. செகண்டா பால் பண்றப்போ ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஆனா பேட்டிங்ல வாய்ப்பு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்க ஒரு கொஸ்டின் மார்க். தென் யஸ்வந்தர் சகல் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பால் பண்றப்போ அந்த கடைசி ஓவர் அந்த டெத் ஓவர்ல கூட வந்து அந்த 19வது ஓவர்ல கூட அவருக்கு ஓவர் கொடுக்கலாம் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனாலதான் சொல்றேன் செகண்டா பால் பண்றப்போ யஸ்வந்தர் சகல் கொஞ்சமே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ட்ரெண்ட் போல்ட், நன்றே பர்கர் 2 பேருமே பயங்கரமான ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பவர் பிளேல 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பயங்கர வேகத்துல நல்ல ஸ்விங்கோட பால் பண்றாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஆப்போசிட்ல ஃபேப் டு பிளேசிஸ், விராட் கோலி 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே ஸ்லைட்லி வீக் ஃபார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஸோ அப்படிங்கிறப்போ 2 பேத்துக்கிட்ட இருந்துமே இன்சிலா பவர் பிளேல மேபி ஒரு விக்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். பர்டிகுலரா விராட் கோலி வெஸ் ட்ரெண்ட் போல்ட் அவங்களுக்குள்ளேயே ஒரு பேட்டில் இருக்கு. விராட் கோலி ட்ரெண்ட் போல்ட் வெஸ்ட் ஃபேப் டு பிளேசிஸ் இவங்களுக்குள்ளவும் ஒரு பேட்டில் இருக்கு. ஸோ லெட்ஸ் சி பார்ப்போம் எந்த மாதிரி அவங்க அந்த பவர் பிளே கடந்துட்டாங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க. அதுல எந்த மாற்றமே கிடையாது. அந்த பவர் பிளேயோட அந்த ஸ்விங்கு அந்த பவுன்சர்ஸ் ட்ரெண்ட் போல்ட் வெஸ்ட் நன்றே பர்கர் எந்த மாதிரி பவுல் பண்ண போறாங்க, அது எப்படி வந்து RCB டாப் ஆர்டர் வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ என்னோட கணிப்பு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால விராட் கோலி ஸ்லைட்லி சேஃபா வந்து தெரிகிறாரு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆவேஸ் கான் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் இந்த 2 பேரும் தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாங்க. அந்த 16 ஓவருக்கு மேல கண்டிப்பா யஸ்வந்தர் சகல் இருந்து மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் கூட கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பவர் பிளேல நல்ல ஸ்விங் இருக்கு, நல்ல ஒரு பவுன்சஸ் இருக்கு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நன்றே பர்கர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 2 பேருக்குமே அந்த முதல் 7 ஓவர் அல்லது 8 ஓவருக்குள்ள யாராவது ஒருத்தங்க 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால யஸ்வந்தர் சகல் தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவரை வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 5 ப்ராப்பர் மெயின் பாலோட போனாங்க அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சரி, ஓகே. 75ல இருந்து 100% இருக்கக்கூடிய கிராண்ட் லீக் பிக்ஸ். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா
கிளைன் மேக்ஸ்வெல். ஸோ லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் பவுல் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு அவரை பிக் பண்ண வேணாம். ஆனால் பேட்டிங்ல வந்து கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு 25% அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தென் 2 ஓவர் மினிமம் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட சேஃப் தான், 96% சேஃப் தான். ஆனா கேப்டன் நிறைய பேர் பிக் பண்ணிருப்பாங்க, அதுல வந்து ஸ்லைட்லி மைனஸ் ஆகுறாரு. விராட் கோலி 96% செம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மைனஸ் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஆண்ட்ரே பர்கர், 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அது மட்டும் தான் மிகப்பெரிய மைனஸ். ஸோ என்னோட கணிப்புக்கு ஒரு 60-40 அந்த ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நான் வந்து கிளைன் மேக்ஸ்வெல்ல நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மினிமம் ஒரு 25% அடிப்பதற்கான வாய்ப்பு. ஸோ சஞ்சு சாம்சனை வந்து நான் இந்த ஹை பர்சன்டேஜ்ல நான் பிக் பண்றேன். தென் ரியான் பராக், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவரை வந்து நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ் தாங்க வச்சுக்கணும். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ் கூட வராது. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். ஸோ ட்ரெண்ட் போல்ட்ன்றது நம்ம ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜெய்ஸ்வால் இருந்து இந்த மேட்ச் மினிமம் 30 மேக்ஸிமம் 40 லெசனுக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜெய்ஸ்வாலை வந்து நம்ம இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். தென் யசுந்தர் சஹல் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. ஸோ செகண்டா பவுல் பண்ணாருன்னா யசுந்தர் சஹல் இந்த 4வது இடத்துல பிரிச்சுக்கோங்க. விராட் கோலி நான் 60-40 அந்த ரேஷியோல பிக் பண்ண சொன்னேன். அவர் இருக்கிற பிளஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா குயிக்கா அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஒரு 20+ ரன் வரைக்கும் அடிச்சிடுவாரு. ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் லாங்ல இருக்கு, 1 or 2 கேச்சஸ் பிடிக்கவும் சான்சஸ் இருக்கிறதுனால ஸோ நான் 5வது ஆப்ஷனா இந்த ஹை பர்சன்டேஜ்ல ஒருத்தரை கொண்டு வந்து நான் அதுல விராட் கோலிக்கு வந்து நான் இங்க ஆட் பண்றேன். ஸோ இந்த 5 பேரும் 4வது ஆப்ஷனுக்கு யசுந்தர் சஹல் செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா யசுந்தர் சஹல் இந்த 4வது ஆப்ஷன் கொண்டு வந்துக்குங்க. ஃபர்ஸ்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ட்ரெண்ட் போல்ட இந்த இடத்துல நீங்க 4வது ஆப்ஷன் கொண்டு வந்து இந்த 5 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை பர்சன்டேஜ்ல ஓரளவு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஸோ அடுத்ததா 50ல இருந்து 74% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல ஃபேப் டு பிளேசிஸ், கேமரான் கிரீன், ஆண்ட்ரே பர்கர், ஜாஸ் பட்லர் இந்த 4 பேரும் இருக்காங்க. இதுல கேமரான் கிரீன், ஸோ கேமரான் கிரீனுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான ஓவரா பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கேமரான் கிரீன் பேட்டிங்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. பவுலும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுனால அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் அவரை சூஸ் பண்றேன். தென் அடுத்ததா ஜாஸ் பட்லர் வந்து இந்த சீசன் ஃபுல்லா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பெரிய ரன்ஸ் எதுவும் வரல. இந்த பர்டிகுலர் மேட்ச் அந்த ரேஸ் டாப்ல கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருக்கு, அதை கடந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து அந்த ஃபேண்டசி டீம்ல வந்துடுவாரு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாதது அவருக்கு மைனஸ். ஸோ அவரை வந்து நம்ம 60-40 அந்த ரேஷியோல பிக் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ரே பர்கர் அவுட் வந்து நம்ம 1 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபேப் டு பிளேசிஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ வெனுலயே வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிற ஆவரேஜ் இருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபீல்டிங் பொசிஷன் லாங்ல இல்ல, 30 சர்க்கிள்குள்ள இருக்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க். வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்ல. ஸோ 2வது ஆப்ஷனுக்கு ஃபேப் ஆர் ஜாஸ் பட்லர். ஸோ இந்த 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணிக்கோங்க. அதுலயும் பர்டிகுலரா 2 பேர்த்துல யாரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் அவங்கள வந்து அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க பிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 25-49%க்குள்ள சிராஜ், அஸ்வின் 2 பேருமே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல பர்டிகுலர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வினை பிக் பண்ணிக்கோங்க. முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ண போறாரு அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்ததா 15-24%க்குள்ள ரேஸ் டாப்லி கண்டிப்பா அவரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே அவர்கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரும். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால்னா 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், தென் எக்கனாமிக்ல பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அனுஜ் ராவத்தை இந்த மேட்ச் நான் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவேன். ஏன்னா 24% பிக் தான். விக்கெட் கீப்பர் பண்றாரு, விக்கெட் கீப்பர்லயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துடும். தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20% அடிச்சா கூட அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ஸோ அனுஜ் ராவத்துக்கு இந்த ஆப்ஷன்ஸ் 15-24%க்குள்ள நான் உங்களுக்கு பிக் பண்றேன். தினேஷ் கார்த்திக், சுபம் துபே, யாஸ் தயால் இந்த 3 பேர்த்துல இருந்து எனி ஒன்னை நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ஸ்ல மோஸ்ட் ப்ராபபிலி இந்த பர்சன்டேஜுக்குள்ள ரேஸ் டாப்லி அண்ட் அனுஜ் ராவத் 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஸோ நான் வந்து அவங்க 2 பேருக்கும் கொண்டு போறேன். ஸோ 0ல இருந்து 14% வந்து பாத்தீங்கன்னா ரஜித் படிடார், சிம்ரான் ஹெட்மயர், துருவ் ஜுரல், ஆவேஸ் கான், மஹிபுல் அம்னர், மயந்த் தாகர் இந்த 5 பேரும் இருக்காங்க. இந்த 6 பேரும் இருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட சேஃபான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க இருக்காரு, ஆவேஸ் கான். ஏன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு ட்ரெண்ட் போல்ட் கூட. தென் செகண்டா பவுல் பண்றப்போ ஆவேஸ் கானும் யசுந்தர் சஹலும் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாங்க. ஸோ 2 பேருமே என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஆவேஸ் கான் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ங்க. பர்டிகுலரா இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஆவேஸ் கான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரஜித் படிடார் கரண்ட்ல ஃபார்ம்ல இல்ல, டிஃபரன்ஷியலா ட்ரை பண்ணி பாக்குறது வந்து நீங்க ரஜித் படிடாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப
லோ பர்சன்டேஜ். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெனுலையுமே டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 38 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. அவருக்கு இருக்க கூடுதல் பலமா இருக்கும். ஸோ ரஜித் படிடார் அண்ட் ஆவேஸ் கான் இந்த 2 பேருமே அந்த 0ல இருந்து 14% கொஞ்சம் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ஒன் சைடா டீம் ஆர்சிபி வின் பண்ணிடும் அப்படிங்கிற ஒன் சைடா போட்டீங்கன்னா அதுல ஹெட் மயர் ஆனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ் யூசுவல் எல்லாருமே விராட் கோலிக்கு தான் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ சேஃபான போறவங்க ஸ்மால் லீக்ஸ்ல அவருக்கு கொண்டு போயிருப்பாங்க. கிளைன் மேக்ஸ்வெல் அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன். ஸோ இவங்க எல்லாருக்குமே சேஃபா எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அவங்களோட ஸ்மால் லீக்ஸ்ல கொண்டு போயிருப்பாங்க. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஜெய்ஸ்வாலுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் யஸ்வந்தர் சகலுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம்ரான் கிரீன். ஸோ கேம்ரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஏதாவது ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. தென் ரேஸ் டாப்லிக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.